அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்னோட யூனிட் 4க்கான டிஎன்பிஎஸ்சி யூனிட் 4க்கான ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஹிஸ்ட்ரி புக்கு போட்டிருக்கேன். அதனுடைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான். கண்டிப்பாக நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த புக்கு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட கண்டிப்பாக இந்த புக்கினுடைய ஒரு அம்சமாக நான் பார்க்குறது, நான் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி படிச்சுட்ருக்கேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் சார்ந்து ஃபேக்கல்ட்டியாகவும் இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சேர்த்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தொகுத்து ஃபஸ்ட் எடிஷனாக தான் போட்டிருக்கேன். இஃப் சப்போஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாலும் ஒரு சில தவறுகள் இல்லை சேஞ்சஸ் அப்படின்ற உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு கொரியா என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நான் அடுத்த ஒரு எடிஷனில் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். பட் இதெல்லாம் இருக்க நான் 100% பிலீவ் பண்ணுறேன். இந்த புக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் என்னுடைய மனம் சார்ந்து ஆத்மாத்மாக சொல்லிக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, இதனுடைய முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, யூனிட் 4 நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் 4 அதுக்கான யூனிட் 4க்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு புக் அப்படின்னு சொல்லலாம். ரைட், இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஏங்க இது ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது பொதுவாகவே நம்ம ஸ்கூல் புக் சார்ந்து தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய யார் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போது 6th to 12th ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் இந்த புக்கு நான் கம்பைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு chapter wise start with the prehistoric period, Vedic age, Indus Valley civilization and followed by மற்ற சாப்டர்ஸ்லாம் வருதுல, அதை பேஸ் பண்ணி 2016லேருந்து 2023 வரைக்கும் சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அங்கே பார்த்துருப்போம். பட் சாப்டர் வைஸ் ஒரு ஹிஸ்ட்ரி புக்குன்னு போகிறோம், சாப்டர் வைஸ் அப்படின்னு பின்னாடி நம்ம பார்க்கல, அந்த ஒரு சாப்டர் படிச்சுட்டு இந்த சாப்டரில் இந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்லாம் வந்திருக்கு அப்படின்னு படிப்பில் நமக்கு ஒரு மன நிறைவு வரும். ரைட், ஸோ அப்போ அந்த மாதிரி இதை மேக் பண்ணி வச்சுருக்கேன் சாப்டர் வைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு எதுக்கெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A அண்ட் 4, அதர் டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஜெனரல் ஸ்டடீஸ் அதுவும் எடுத்துக்கலாம். ரைட், எஸ்ஐ, எஸ்எஸ்சி, டெட் அண்ட் டிஆர்பி. ரைட், அப்போது பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்ட்டு இந்த புக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுதுல, 9566974903 இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட்டில் கொரியர் பண்ணிடுவான். ரைட், ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கோடைய ஒரிஜினல் வேல்யூ என்ன, அதாவது அதனுடைய ருபீஸ் மதிப்பு என்ன, எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees, ஒரு 10% டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்காக 450 rupeesக்கு நாங்கள் தரோம். ஸோ அப்போது ஃப்ரீ டெலிவரி, இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது தான். இப்போ இந்த புக்குக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அது எப்படி இருக்குது, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதனுடைய ஃபஸ்ட் இமேஜ் இருக்க பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் இமேஜ். ரைட், பாருங்கள், டாஃப்ட் புக்ஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் யூனிட் நம்பர் 4. இதில் அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், டாபிக், ஆத்தர் சாரங்கபாணி, நான் தான். என்ன லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் மீடியம், ஃபஸ்ட் எடிஷன். ஸோ அதனால் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், மேக்ஸிமம் இருக்காது. ரைட், பேஜஸ் 552 அண்ட் ப்ரைஸ் 500. இது நம்ம சார் மற்றும் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரைட், அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கேட்டகரைஸாக பிடிச்சிருக்கும். அதாவது பொதுவாக ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் இண்டியா, மிடிவல் இண்டியா, மாடர்ன் இண்டியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏன்ஷியன் இண்டியாவில் என்னென்ன சாப்டர்ஸ் வரும் அது பாருங்கள். இப்போது ஏன்ஷியன் இண்டியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படின்னு பார்க்கலாம், வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் அப்படின்ற தொடங்கி நமக்கு அந்த ஸ்டோன் ஏஜ், பேலலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக், சாக்கோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துங்களேன், இந்த சாப்டர் பற்றி இந்த இடத்துல நான் ரொம்பவே ப்ரீஃபாக கொடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம நிறைய எக்ஸாமில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கொஷின் வரதை பார்த்துருப்போம். அதனுடைய இன்ஃபர்மேஷன் இப்போ பொதுவாக அறிவியலும் பண்பாடுன்னு ஒரு புக் இருக்குது. அப்போது அந்த புக்கு இங்கிலீஷில் இல்லை, அதனுடைய இன்ஃபர்மேஷன் இதில் தொகுத்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி 6th to 12th வரைக்கும் ஓல்டு புக், நியூ புக் எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் தொகுத்து கொடுத்து வச்சுருக்கோம். சாப்டர் அதாவது சிலபஸ் வைஸ் இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வேதிக் ஏஜ், ரைஸ் ஆஃப் மகாஜனபதாஸ், ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ், இரணியன் மேசிடோனியன் இன்வேஷன், அடுத்தது மௌரியன் ஏஜ், போஸ்ட் மௌரியன் ஏஜ்,
குப்தாஸ் இந்த அதை சிலபஸில் குப்தாஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன். தென் சங்கம் ஏஜ், போஸ்ட் குப்தா ஏஜ். அப்போது பார்க்குறோம் நம்ம. இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் சாப்டர்ஸ். அதில் முக்கியமாக சிலபஸில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் குப்தாஸோடைய டீட்டெயில்ஸ் ஹெவியாக கொடுத்து வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு மிடிவல் பீரியட் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் நார்மலான சாப்டர்ஸ் தான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா மேஜர் டைனஸ்டிஸ் ஆஃப் மிடிவல் பீரியட், இது ரீஜனல் கிங்டம், சதர்ன் டைனஸ்டி, சவுத் இந்தியன் கிங்டம் அப்படின்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடியது. அடுத்தது கான்கொஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது டர்க்கிஷ் கான்கொஸ்ட். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட், விஜயநகரம். அதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முகல்ஸ், மராத்தாஸ் அண்ட் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ். இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்கும். இதை பற்றி டீட்டெயில் அதிகமாக இருக்கும். டெல்லி சுல்தானை பற்றி அதிகமாக இருக்கும், விஜயநகரத்தை பற்றி அதிகமாக இருக்கும். முகல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லேட்டர் முகல்ஸ் பற்றி பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது பார்த்திங்க அப்படின்னா லேட்டர் முகல்ஸ் பற்றி நான் இதில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு கிங்ஸ் பற்றி டீட்டெயில்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக அழகாக நம்ம கொடுத்து வச்சுருப்போம். அப்போது கடைசி சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் 393 403 வரைக்கும் இந்த இவங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வர்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டச்சு, டேனிஷ், ஃப்ரெஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவங்க எல்லாருமே வருவாங்க. டச், டேனிஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ். அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ். 5 பேர் வருவாங்க. இப்போ இது பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியா ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த புக்கில் பார்ட் 3 அப்படின்றது என்ன சொல்லணும்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறைய புக்கில் அங்கங்கே பார்த்துருக்கலாம். எல்லா புக்கிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் தேவையானதா, அதாவது ஆர்ட் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குல்ல ஒன்று அங்கங்கே, அதை பற்றி ஓவராலாக இது வரைக்கும் படித்ததில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ரெகக்னைஸ்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸு இது எல்லாமே கொடுத்து வச்சுருப்போம். ஏறக்குறைய வந்து ஒரு மோரலஸ் ஒரு 47 பேஜஸ் கிட்ட நம்ம சொல்லலாம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த சாப்டர் வைஸ் நம்ம கொடுத்துருப்போம். அப்படியே உள்ளே கொஞ்சம் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. சிலபஸ் பாருங்களேன், எந்தெந்த சிலபஸ், அதாவது எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த புக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் இருக்குல்ல, அது குரூப் 1ல் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சிலபஸ், அதாவது இந்த ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகரம். இப்படி அழகாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் சைஸ் வந்து இந்த புக்கை நம்ம கம்பைல் பண்ணி மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து குரூப் 2A and 2 அதுக்கப்புறம் குரூப் 4க்கு யூஸ் ஆகும். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ அண்ட் பிசிக்கு யூஸ் ஆகும். ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகும். ஆக்சுவலாக மெயின்ஸுக்குமே நான் போகிறேன் எந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இருக்கிற டெல்லியில் இருக்கக்கூடிய இல்லை மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அகாடமிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாடு சிலபஸ் வச்சு தான் நான் உருவாக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா புக்லையும் கடைசியாக தான் டைம்லைன் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்தியன் ஹிஸ்ட்ரியோட டைம்லைன் வச்சிடறேன். அது உங்களுக்கு படிக்கக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் படிக்கக்குள்ள உங்களுக்கு வந்து பல விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது எந்த செஞ்சுரியிலேருந்து நமக்கு சிவிலைசேஷன் அப்படின்னு கல்ஃப் ஆஃப் காம்பர் உருவாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஆரியன்ஸ் அரைவல் பண்ணுறது, வேதிக் ஏஜ் ஸ்டார்ட் பண்ணுறது, லேட்டர் வேதிக்கையோட பீரியட் என்னென்ன இப்படின்ட்டு நமக்கு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுக்குறதா. இது வந்து நான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஏர்லி வேதிக் பீரியடுடைய காலகட்டம். அப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டர் வேதிக். அதை தொடர்ந்து நமக்கு புத்திசம் அண்ட் ஜைனிசம் உருவாகுது. அப்போது இதனுடைய காலகட்டம்லாம் பார்க்கல உங்களுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும். ஈஸியாக நம்ம படித்தப்போ ஒரு ரிவிஷன் கூட இதை வந்து நம்ம கடைசியாக கொடுத்துட்டு போகலாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன் கூட நம்ம கொடுத்துட்டு போகலான்னு வச்சுங்களேன். அப்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் துக்ளக் டைனஸ்டியில் வரக்கூடிய கிங்ஸு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விஜயநகரம், பாமினி, தென் முகல்ஸ் இப்போ பாபர் எடுத்துங்களேன். பாபர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இந்த இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இதில் வந்து நம்ம பாருங்கள் டிஃபீட்ஸ் இப்ராஹிம் லோடி, தென் ஃபவுண்டட் முகல்ஸ் டைனஸ்டி. 1527 பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் கன்வா. 30 பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் அக்சஷன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெத் ஆஃப் குருநானக். அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் தொகுத்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போ நான் வந்து அந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருக்குல்ல, அது வரைக்குமே நம்ம சார்ந்து அந்த ஃபைனல் வரைக்கும் ஸோ வச்சுருப்போம். 1857 வரைக்கும் ரிவோல்ட் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு
நம்ம சாப்டர் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா ஹிஸ்ட்ரினா என்ன, அப்படி புக்கில் இருக்கக்கூடியதான் நான் முன்னாடியே சொன்னதான், புக்கிலுடைய இன்ஃபர்மேஷனை கம்பைல் பண்ணி இருக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயங்கள் புரியுதா இருக்கும். டைம்லைன் எப்படி வந்து அது டைம்லைன் செட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். அழகாக கலர்ஃபுல்லான ஒரு இமேஜஸ் வேறு நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த புக்கில் வந்து நிறைய மேப்ஸ் வச்சுருப்பேன். ஏன்னா நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கக்குள்ளேயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிக்கக்குள்ளேயும் மேப் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நீங்கள் தயவுசெய்து நான் ஒரு சிம்பிள் சஜஷன் சொல்கிறேன், உங்களுக்கு ஹிஸ்ட்ரியே வராது, இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கணும் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, வருஷம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இயர்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா இயர்ஸுக்காக தான் இந்த டைம்லைன் கொடுத்துக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு இடங்கள்லாம் பல இடங்கள் நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாடலிபுத்திரம்னு வச்சுங்களேன். பாடலிபுத்திரம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் பீரியடில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பீகார் பாட்னா இருக்குல்ல, தட் இஸ் பாடலிபுத்திரம். அப்போ நீங்கள் அந்த மேப்பு பார்க்கக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அப்போது இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோடய இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஒவ்வொரு டைனஸ்டிஸ் வரக்கூடிய, இல்லை சிஷ்யனாக டைனஸ்டி, காலசோக டைனஸ்டி, இந்த நந்தர் டைனஸ்டி, இவங்க வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அழகாக வந்து நம்ம ஒரு மாதிரி டேபிளர் காலம் மாதிரி போட்டு அது பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி மகாஜன பத்தாசம் இருக்குள்ள எந்தெந்த மகாஜன பத்தாஸ்லாம் இருந்தது, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்க மாட்டேன். காலம் வைஸ் அப்படின்ற நம்ம கொடுத்து வச்சுருப்போம். இது இந்த புக்கு உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிகமான இமேஜஸ், காலம்ஸு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு விஷயமா இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா 3rd புத்திஸ்ட் கவுன்சில், அதை பற்றி ஓவரால் டீட்டெயில் நம்ம ஸ்கூல் புக் சார்ந்து, ரைட். ஸோ இது ரைட். அப்போது நீங்கள் இந்த புக்கு வந்து பார்க்கல உங்களுக்கு டு த பாயிண்ட் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஹைலைட் பண்ணி அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம், ரைட். பார்க்குறோம் இந்த சாப்டர் வைஸ் ஒவ்வொரு இது நீங்கள் அழகாக நீங்கள் பார்க்கலாம், இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஏன்ஷியன் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அந்த கிங்ஸோடைய டீட்டெயில்ஸ், ஓவரால் டீட்டெயில்ஸ் அப்படின்றது பாருங்கள் அழகாக. இது நீங்கள் நம்ம சைட்டில் இருக்கிற டாப் IAS அகாடமி அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அந்த புக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அதனுடைய ஓவரால் வியூ கொடுத்து வச்சுருப்பான், என்னென்னலாம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் அதனுடைய விஷயம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது பாருங்கள், உங்களுக்கு நான் இம்பார்ட்டண்ட் ஏரியாவை இது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பாருங்களேன். நம்ம இவருங்க இருக்காங்கல்ல புத்தர், அவங்களுடைய முத்திரைகள்லாம் என்னென்ன மாதிரியான முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டது, அந்த முத்திரைகள் எப்படி பேசுது, இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொரு கேவ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இதில் இப்போ சமுத்திரகுப்தானா எந்த சாப்டருக்குள்ளே வரும், குப்தாஸ் அப்படின்ற மாதிரி. அப்போது குப்தாஸ்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர்ஸ் தனியாக குப்தாஸ், ரைட். ஸோ அப்போது இது 2020. அது இல்லாமல் ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சாப்டர் வைஸ் வந்து நம்ம கொஷின் பேப்பர் கொடுத்துருக்க மேட்டர் இல்லை, அதை வருஷத்தின் அடிப்படையில் அழகாக பிரித்து கொடுத்துருக்கோம். அந்த இடம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். 2023 இந்தந்த கொஷின்லாம் வந்தது, 2022 இந்தந்த கொஷின்லாம் வந்தது அப்படின்னு நீங்கள் படிக்கக்குள்ளேயே அதுலேயே வந்து ஆன்சர் பிக் பண்ணி அதை நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருப்போம். இப்படி நம்ம புக்கை பற்றி நான் அதிகமாக இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பெரியமையாக பேசுகிறத விட நீங்கள் அதை வாங்கி படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புக்கை எல்லோரும் வாங்கி பயன்பெறணும். வரக்கூடிய குரூப் 1, குரூப் 4, குரூப் 2A நீங்கள் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக கேண்டிடேட்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகிற மாதிரி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.